எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்து சமாதானமாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்கள், சங்கீதக்காரன் சங்கீதம் 48:1 சொல்லுகிறார், கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லுகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், அவர் வானாதி வானங்களையும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு விசுவாச வாழ்க்கையில் நாம் அநேகர் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். ஆனால் அவர் துதிக்கப்படத்தக்கவர், அவர் துதிக்கு பாத்திரர் என்பதை எத்தனை பேர் நாம் அறிந்திருக்கிறோம்? ஆவிக்குரிய சபைகளில் தேவனை துதிப்பதற்கென்று சொல்லி குறைந்தது அரை மணி நேரம் செலவிடுகிறார்கள். பாடல் செக்ஷன் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஒர்ஷிப் செக்ஷன் ஆரம்பிக்கும், ஆராதனை வேலை. அந்த ஆராதனை வேலையில் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவாங்க, ஆவியில் நிரம்பி களி கூறுவாங்க, தேவ சமூகத்தில் உற்சாகமாக கரங்களை தட்டி, ஆமாம், தேவாதி தேவன் வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தர் வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க, ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். நல்ல கர்த்தரை பாடி துதிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த தேவாதி தேவனை நமது வீடுகளில் பாடி துதிக்கிறோமா? நமது வீடுகளில் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துகிறோமா? பிரியமானவர்களே, நமது பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஆமென், துதி எடுக்கும் பொழுது அங்கே எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. துதிக்கும் பொழுது தேவ மகிமை கடந்து வருகிறது. அப்படியானால் அனுதினமும் நீங்கள் ஜெபிக்கிறது ஒரு அனுபவமாக இருந்தாலும் தேவனை துதிக்கிற அனுபவமும் உங்களிடத்தில் காணப்பட வேண்டும் என்று அன்போடு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்கிறதுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி வச்சு அப்படியே கர்த்தரை பாடி துதிங்க. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நாணையா. நீங்க கர்த்தரை நல்லா பாடி துதிச்சு பாருங்க, உங்க இருதயத்தில் இருக்கிற கவலை மாறும். நீங்க கர்த்தரை நல்லா பாடி துதிங்க, உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறும், சோர்வுகள் மாறும். கவனிச்சு பாருங்க, உங்க இருதயத்தில் துக்கமும் மனபாரமும் சோர்வும் இருக்கும் பொழுது துதிக்க முடியாது, கர்த்தரை பாட முடியாது, துக்கத்தோடு அழுது ஜெபிக்க முடியும். அப்போ கவனிங்க, உங்க வாழ்க்கையில துக்கப்படக்கூடாது, சோர்வுக்குள்ள தள்ளப்படக்கூடாது அப்படின்னா கர்த்தரை பாடி துதிக்கணும், கர்த்தரை பாடி ஆராதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். பிரியமானவர்களே, துதிக்கிறது நம்மை சந்தோஷப்படுத்தும். நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உங்க வாழ்க்கையில சமாதானமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உங்க குடும்பத்துக்குள்ள எப்பொழுதும் தேவ பிரசன்னம் நிரம்பி காணப்படணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காலையிலும் மாலையிலும் ஆண்டவரை துதிக்க பழகுங்க. நீங்க எப்படியும் துதிக்கலாம். பொதுவாக அந்த சிபிஎம் சபைகளில், கிருபாசன சபைகளில் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்பாங்க. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணியே துதிக்கலாம். இல்லைன்னா அந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையிலையும் மற்ற ஃபுல் காஸ்பல் மற்ற சபைகளையும் பார்த்தீங்கன்னா அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி துதிப்பாங்க. அப்படியும் நீங்கள் பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். எப்படி ஆகிலும் சரி, உங்கள் வீடுகளில் நேரம் கிடைக்கும் பொழுது கர்த்தரை பாடுங்க, கர்த்தரை வொர்ஷிப் பண்ணுங்க, ஆராதிங்க, நல்லா துதிங்க. உங்கள் வாழ்க்கையில் சில போராட்டங்கள் வரவே வராது. உங்கள் சரீரத்தில் சில பலவீனங்கள் உங்களை மேற்கொள்ளாது. ஆகவே பிரியமானவர்களை, துதிக்க பழகுங்க. வேதத்தில் சங்கீதக்காரன் சொல்றார் பார்த்தீங்களா, கர்த்தர் பெரியவரும் அவர் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார்.
அவரை துதித்து பழகுவோமா? நம்ம ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் ஒரு சிறு சத்தியத்தை கற்றுக் கொடுக்க நீங்கள் தந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் தங்கள் வாழ்க்கையில் நான் தேவனை பாடலை துதிக்கலை அப்படின்னு சொல்லுகிற ஜனங்கள் இன்றிலிருந்து உம்மை துதிக்க பழகுவார்களாக, உம்மை நன்றாக பாடி ஆராதிப்பார்களாக, உமது கிருபை அவர்கள் வாழ்க்கையில் உண்டாவதாக, உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க சுவாமி. ஆவியானவரே, ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாறி வெளிச்சம் உண்டாக உங்கள் பரிசுத்த நாமத்தில் நான் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, துதி எடுக்கும் பொழுது கவலைகள் மாறி சமாதானமாக இருப்பீர்கள். God bless you.